Assalamualaikum. Hi everyone. Welcome back to my channel. இன்றைக்கும் நான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சாதாரணமா நாங்க வீட்டு பொருட்களா இருக்கட்டும், அதே நேரம் கிச்சன் ஐட்டமா இருக்கட்டும், எதையுமே நாங்க பாவிக்கிற முறையில தான் இருக்கு. நாங்க அதை எவ்வளவு நாளைக்கு பாவிப்போம். கிச்சன் ஐட்டம் ஸ்பெஷல் லேடிஸ்க்கு என்னென்ன நாங்க கிச்சன்ல தான் மிச்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். கிரைண்டர், அதே நேரம் பிரஷர் குக்கர், அவன், பீட்டர், கேஸ் குக்கர், ரைஸ் குக்கர், இது எல்லாமே எலக்ட்ரிக் சாமானம். எவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்றோமோ அது காலமும் நீடிக்கும், நாளைக்கு எங்களுக்கு பாவிச்சு கொள்ளலாம். அந்த மாதிரியான நிறைய டிப் நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும் நினைச்சேன். அப்ப வாங்க நாங்க வீடியோக்குள்ள போவோம். கிரைண்டர் கட்டாயம் அத்தியாவசியமான ஒரு பொருள். வீட்டுக்கு இட்லி பேட்டர், தோசை, தேங்காய் பால் புளியறதுக்கு இருக்கட்டும், கட்டாயமா நாங்க கிரைண்டரை அதிகமா யூஸ் பண்ணுவோம். இப்ப வாங்கின மாதிரி இருக்கு புதுசாவே. நான் இப்படியும் மாசத்துக்கு 2 டைம் சரி இப்படி வாஷ் பண்ற கிரைண்டர், கப்ஸ், அதே நேரம் மோட்டர் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன டிஷ்ஷுக்கு டூத் பேஸ்ட் கொஞ்சம் போட்டு கொண்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கொண்டேன். கிளீன் பண்றதுக்கு ஒரு பழைய டூத் பிரஷ் வச்சுக்கோங்க. இந்த டூத் பேஸ்ட் மிக்ஸ் இருக்கு, அதுல பிரஷுக்கு டூத் பேஸ்ட் மிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துல நல்ல இந்த பிரஷ் போட்டு சைட்ல ஹேண்டில், அதே நேரம் கீழே இருக்கு இந்த ஒயிட் கலர் பாருங்க, அதுக்கு நிறைய இடுக்குள்ள அந்த உள்ளுக்கு ஊத்து அதுக்கு எல்லாம் போட்டு நல்ல பிரஷ் போட்டு தேய்ங்க. தேய்ச்சிட்டு பின்னுக்கு அந்த காயில் இருக்க பிளேட் இருக்கிற இடம் அதுலயும் டூத் பேஸ்ட் மிக்ஸ போட்டு நல்லா கொஞ்சம் பிரஷ் போட்டு தேய்ங்க. பாருங்க நான் நல்லா தேய்க்கிறேன் எல்லா இடமும் இந்த வீடியோல காட்டுற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு மோட்டர்ல பிளெண்டரை பிக்ஸ் பண்ணுவோமே அந்த துண்டில தான் ஊத்து வரைக்கும் அதுலயும் போட்டு நல்லா பிரஷ் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர்ட மூடி இருக்கும், மூடிலேயும் அந்த ரப்பர் வாஷர் இருக்குது அதுக்கும் பிரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுங்க. அங்க இது உள்ளுக்கு நான் ஒன்றும் கலூரில் வெளியில மட்டும்தான் இப்படி கலூர பாருங்க. இப்ப நான் வாஷ் பண்ணிக்கொண்டு வந்துட்டேன். பிளெண்டரை வெளியே பாருங்க, மீனிங் இது பல பலன் அந்த மோட்டரையும் டூத் பேஸ்ட் போட்டு தேய்ச்சும் தான். இப்ப அதுக்கு நான் என்ன செஞ்சேன், புதிய ஸ்பஞ்ச் துண்டோடு அப்படி இல்லாட்டி ஒரு மெல்லிய துணியா இருக்கட்டும் அதை எடுத்துட்டு எல்லா இடமும் நல்லா தண்ணி போடவான்னு இப்ப நாங்க டூத் பேஸ்ட் போட்டு நல்லா கழுவி தண்ணி இருக்கிறோம். நல்லா எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்துருங்க. தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நாங்க வெளியே பிளெண்டர் ஜாட வெளியே எல்லாம் கழுவி முடிஞ்சு இப்ப நான் என்ன பிளெண்டர் ஜா உள்ளுக்கும் கழுவல இதுக்கும் அந்த நான் பாவிக்கிறேன் வினாக்கிரி ஸ்பஞ்சுக்கு கொஞ்சம் வினாக்கிரி ஆட் பண்ணி கொண்டுட்டு உள்ளுக்கு நல்லா ஊண்டி தேய்ங்க. பிளெண்டர் ஜா உள்ளுக்கும் அந்த கரை படைஞ்ச மாதிரி இருக்கு, உங்களுக்கு விலங்குதா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊண்டி கழுவி தேய்ங்க. அப்பதான் அந்த உள்ளுக்குள்ள அந்த கரையெல்லாம் நல்லா போய்த்து பாருங்க. நான் இப்ப காட்டுறேன் வீடியோக்கு வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் நல்ல பல பலண்டு மினுங்குது, புதுசு மாதிரி இருக்குது, உங்களுக்கே விளங்குது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது டிப் என்ன பார்ப்போம். நாங்க பிளெண்டருக்கு கீழே அந்த காயில் இருக்குதானே அதுக்கு கீழே சரியான ஊத்த படிஞ்சிருக்கும். அதுக்கு நான் என்ன செஞ்சேன், அந்த பேக்கிங் சோடாவை ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஆட் பண்ணி கொண்டுட்டு அதோட கொஞ்சம் வினாக்கிரியம் சேர்த்து ஊத்தி அது அப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த பேக்கிங் சோடா நல்லா கரைஞ்சிருக்கும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் டூத் பிரஷ் இருக்கு அதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுங்க. இப்ப பாருங்க நான் கழுவி வாஷ் பண்ணிக்கொண்டு வந்து காட்டுறேன். நல்லா இப்ப கிளீனாவே இருக்குது. இப்ப 3வது டிப் என்னன்னா, அந்த பிளெண்டர் ஜாட மூடி இருக்குதானே மூடியில அந்த ரப்பர் இருக்கு வாஷர் அது மிச்சம் பேத்துற பிளெண்டர்ல லூஸ் ஆகி இருக்கும், சில நேரத்துக்கு கலண்டு வரும். அதுக்கு என்ன செய்ய, இந்த ரப்பரை போட்டுட்டு நான் பாருங்க ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கிறேன். பெருசா இருந்தாலும் ஓகே தான். இப்ப நான் ரப்பர் பேண்ட் 2 எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ரப்பருக்கு மேல சின்ன ரப்பர் பேண்ட் அப்படி போட்டு நல்லா டைட் பண்றேன். அந்த சைட்ல அந்த இடையில தான் போட வேணும். இந்த ரப்பர் பேண்ட் நான் காட்டுற மாதிரி போடுங்க. உங்களுக்கு ஒன்று போதாம லூஸ் அரிக்கின்ற இன்னொன்றையும் போட்டு கொள்ளையிலும் அத மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு அந்த மூடியில அந்த லிட்டை டைட் பண்ணி கொள்ளையிலும். 4வது என்ன டிப் பண்ணா, நான் இப்ப பாருங்க பிளெண்டரை பாவிச்சிருக்கிறேன், கழுவின எல்லாம் அப்படியே நாங்க வச்சோம்னா பிளெண்டருக்கு ஒரு சின்ன அந்த புஷ் ஸ்மெல் ஒன்று அடிக்கும். அது சுட்டி கட்டாயம் இப்படி ஒரு காட்டன் கிளாத் ஒன்று சரி போட்டு அந்த பிளெண்டர் ஜாய நல்லா காய வைங்க. இப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு 7 மணி ஒரு சின்ன சரி பாஸ்கட் ஒன்று எடுத்து சரி இந்த பிளெண்டர் ஜாய் எல்லாம் காய வச்சிருந்தீங்கன்னா பாவிக்க போக்குல ஒரு மனமும் ஸ்மெல்லும் அடிக்காது. 5வது என்ன டிப் பண்ணா, சாதாரணமா அந்த பிளேட் சில நேரத்துக்கு டைட் ஆகி இருக்கும், பிளெண்ட் ஆகாது லேசில. அதுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் தேங்காய் நாங்க வீட்டுல பாவிக்கிற கறிக்கு பாவிக்கிற தேங்காய் இருக்கு அது கொஞ்சம் ஊத்தி நைட்டுக்கு சரி அப்படி ஊத்தி பிளெண்டர்ல அப்படியே வைங்க. அந்த பிளேட் கொஞ்சம் லூஸ் ஆகி இருக்கும், அப்ப எங்களுக்கு பிளெண்ட் பண்றதுக்கும் லேஸா இருக்கும். 6வது என்ன டிப் பண்ணா, பிளேட் நாங்க அரைச்சி சரியான முட்டையா ஒரு சான்ஸும் இருக்கு கூடுதலா, எதுவுமே பிளெண்ட் ஆகாது குயிக்கா. அப்ப இதுக்கு முக்கியமான ஒரு டிப் ஒன்று தான் உப்பு இருக்கும், உப்புக்கல்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளேட் நல்லா ஷார்ப் ஆகும். அதே நேரம் உங்களுக்கு உப்புக்கல் உங்களுக்கு இல்லாட்டி பாருங்க முட்டைக்கோது இருக்கு, முட்டைக்கோதை கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே பாவிக்கையிலும் அதையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து தூளாக்கி எடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா அந்த பிளேடு நல்லா ஷார்ப் பண்ணும். 7வது என்ன டிப் பண்ணா, பிளெண்டர்ல இந்த நேரம் நாங்க சாதாரணமா பிளெண்ட் பண்ணினா ஒரே ஸ்மெல் அடிக்கும், புஷ்நாத்தம் மாதிரி. அதுக்கு என்ன செய்யுங்க, பழைய பாவிச்ச லெமன் தோல் இருக்கும், லெமன் தோலை போட்டு சின்ன சின்னதா வெட்டி போட்டு அந்த தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி வைங்க. உண்மையில நல்ல மனமா இருக்கும். நாங்க கிச்சன்ல பாவிக்கிற லிக்விட் சரி சேர்த்து அதையும் போட்டு பிளெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ஸ்மெல்லா இருக்கும்.
எட்டாவது என்ன டிப் பண்ணா, இந்த பிளெண்டர் இந்த மோட்டர் இருக்க மோட்டரோட வயர் சுத்தி வச்சாலும் அது கலண்டு திருப்பி கீழே விடும். அது ஒரே டிஸ்டர்பா இருக்கும் இந்த வயர். இதுக்கு நான் என்ன செஞ்சேன், இப்படி அந்த வயரை அந்த மோட்டர்ல சுத்தி விட்டுட்டு தலைக்கு போடுவோமே கிளிப் இருக்குதே, அடிச்சுட்டீங்கன்னா அந்த வயர் கீழே புலாம இருக்கும், டிஸ்டர்பும் இல்லாம இருக்கும். அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் என்னதுக்கு இல்லாட்டி அந்த சின்ன பின் இருக்கு நாங்க உடுப்புக்கு குத்துவோமே, அதை எடுத்து இப்படி நல்லா வீடியோல காட்டுற மாதிரி இப்படி குத்தி விட்டுட்டீங்கன்னா 2 வயரையும் டைட் பண்ணி இதுவும் பிள்ளைங்களை கீழே விழாம நல்லா அழகா இருக்கும். இதுவும் உங்களுக்கு இந்த டிப்பும் மிச்சம் யூஸ் ஆகும். கடைசி டிப் தான், மோட்டரை கட்டாயமா மூடி கவர் பண்ணி வைங்க. ஒரு தூசி அது இதெல்லாம் குட்டி படும் பிளெண்ட் பண்ற நேரத்துக்கு இந்த ஸ்பிளாஷ் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கவர் ஒன்று போட்டுருந்தீங்கன்னா அந்த மோட்டரும் சரியான சேஃப் ஆகும். இதுக்கு நான் என்ன செஞ்சேன், சின்னவங்க பாவிச்சு டிஷர்ட் இருக்கும் வீட்டுல கட்டாயம் முக்கியமா இருக்கும். வீடியோல காட்டுற மாதிரியே பாருங்க, டிஷர்ட்டை மத்த பக்கம் திருப்பி அந்த கை பகுதியை மேல் துண்டு இருக்குதானே அதுக்கு என்ன செய்யுங்க, ரப்பர் பேண்ட் துண்டை போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு அதை மத்த பக்கம் நல்ல பக்கத்துக்கு திருப்புங்க. திருப்பிட்டு அந்த மோட்டர் ஃபுல்லாவே மூடி விட்டுடுங்க. உங்களுக்கு அது டிஸ்டர்ப் மாதிரி இருக்கேன். இப்ப நேரம் நாங்க பிளெண்ட் பண்ண போக்குல அந்த கவரை கலட்ட வேணும். உங்களுக்கு அது கஷ்டம்டா இன்னொரு மெத்தடோட சொல்லித்தாரேன், அதையும் பாருங்க. என்ன செய்யுங்க, அந்த கை பகுதி இருக்குதானே ரெண்டையும் முன்னுக்கு எடுத்துட்டு பிக்ஸ் பண்றதுக்கு பிளெண்டர் பிக்ஸ் பண்ற துண்டு இல்லாம கீழ் துண்டுக்கு மட்டும் உங்களுக்கு இப்படி கவர் பண்ணி விடையிலும் அந்த டிஷர்ட்டை வச்சு வேண்டிய நேரம் எங்களுக்கு பிளெண்ட் பண்ணலும் அந்த கவர் இந்த நேரம் கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கவரா சேஃபா இருக்குது. இந்த மெத்தடையும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிலும். நான் இப்ப பிளெண்டர் எப்படி யூஸ் பண்றேன், எப்படி அதை மெயின்டைன் பண்றது நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்தேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் மிச்சமே யூஸ் ஆகும் மட்டும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டேன்னா லைக் கொண்டு பண்ணிக்கொண்டு மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அதே நேரம் எங்களை சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவீங்க. நான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரைக்கும் டேக் கேர், பாய்.